பல்லடம் அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேர்தல் நேரத்தில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் குதித்த விவசாயிகள். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த அவிநாசிபாளையத்தில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் 2 பெண்கள் உட்பட 10 விவசாயிகள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். மத்திய அரசின் நாபெட் நிறுவனம் கொள்முதல் செய்யும் குப்பரை தேங்காய்களை பாரத் கோகனட் ஆயில் என்கிற பெயரில் மாற்றி விற்பனை செய்யப்படும் என்கிற கொள்கை முடிவை அறிவிக்க வேண்டும். தமிழ்நாடு முதல்வர் 2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியின்படி நியாய விலை கடைகளில் மானிய விலையில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய், நிலக்கடலை எண்ணெய் விற்பனை செய்ய அறிவிப்பு செய்ய வேண்டும். இனாம் நிலங்களை இந்து சமய அறநிலையத்துறையும் வக்பு வாரியமும் சட்ட விரோதமாக விவசாயிகள் வீடு, மனை உரிமையாளர்களின் நில உரிமையை அபகரிப்பதை தடை செய்து கர்நாடகா, ஆந்திரா போல சட்டத்திருத்தம் செய்து நில உரிமையை தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உறுதி செய்திட வேண்டும் ஆகிய 3 கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி காலவரையற்ற உண்ணாவிரதப் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். மேலும் எந்த அரசியல் கட்சியினரும் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காததால் இந்த போராட்டத்தை தொடங்கியுள்ளதாகவும் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு மாநில அரசு நிறைவேற்று பாரத் கோகனட் ஆயில் திட்டத்தை நிறைவேற்று மத்திய அரசு மோடி அரசு நிறைவேற்று பாரத் கோகனட் ஆயில் திட்டத்தை நிறைவேற்று தமிழ்நாடு அரசு வழங்கிடு நியாய விலை கடைகளிலே மானிய விலையிலே தேங்காய் எண்ணெயையும் கடலை எண்ணெயையும் உடனடியாக வழங்கிடு. தமிழ்நாடு அரசு. திருப்பூர் மாவட்டம் அவிநாசிபாளையத்திலே விவசாயிகளுடைய மிக முக்கியமான 3 கோரிக்கைகள் நிறைவேற்ற வலியுறுத்தி 10 விவசாயிகள் 2 பெண்கள் உட்பட நாங்கள் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை தொடங்கி இருக்கிறோம். இதில் 3 கோரிக்கை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். முதல் கோரிக்கை என்னன்னா, மத்திய அரசாங்கம் பாரத் சப்பாத்தி மாவு விற்கிறாங்க, பாரத் வெங்காயம் விற்கிறாங்க, பாரத் பருப்பு, பாரத் அரிசி எல்லாமே பாரத்துங்கிற பிராண்டில் விற்கும்போது இவங்க கொள்முதல் பண்ணக்கூடிய மத்திய அரசு நாபெட் நிறுவனம் விவசாயிகள் கொப்பரையை கொள்முதல் பண்ணி 108 ரூபா 60 பைசா கொள்முதல் பண்ணி 70 ரூபாய்க்கு வெளிச்சந்தையில் விற்கிறாங்க. அரசுக்கு 1 கிலோக்கு 38 ரூபா நஷ்டம். இதையே தேங்காய் எண்ணெயாக மாற்றுவீங்க. அப்படித்தான் 10 ரூபாய்க்கு விற்கிற தேங்காய் கண்டிப்பாக ஒரு விலை உயர்வுக்கு வரும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனால் தேர்தல் நேரத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் தான் விவசாயிக்கு நன்மை செய்கிறோம், விவசாயிகள் எங்களால் தான் வாழ்ந்து கொண்டிருக்க என்ற தவறான பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே தமிழ்நாடு அரசு நியாய விலை கடைகளில் மானிய விலையில் தேங்காய் எண்ணெயும் கடலை எண்ணெயும் பாமாயிலுக்கு பதிலாக மானிய விலையில் விற்கணுங்கிற கோரிக்கையை நாங்கள் தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மலேசியா, இந்தோனேசியாவில் விளையக்கூடிய அந்த மோசமான பாமாயிலை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நோய் பரப்புகிற வேலையை தமிழக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. எனவே உடனடியாக தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் விவசாயிகளுக்கு கடந்த தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிப்படி அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என 2வது கோரிக்கை. 3வது கோரிக்கையாக இந்து சமய அறநிலையத்துறையும் வக்பு வாரியமும் விவசாயிகளுடைய பொதுமக்களுடைய உரிமை பெற்ற இனாம் நிலங்களை அது கோயில் சொத்து என்றும் வக்பு வாரிய சொத்துக்கள் என்றும் அபகரித்து கொண்டிருக்கிறார்கள். சட்டப்படி விவசாயிகளுக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் விடுபட்டவர்களுக்கு கூட சட்ட திருத்தம் செய்து மீண்டும் தற்போது 2023 பட்டா வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசு அவ்வாறு செய்யாமல் விவசாயிடமிருந்து நிலத்தை பறிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. ஜீரோ வேல்யூ பண்ணுறாங்க, விவசாயிகள் ஆக்கிரமிப்பாளர்களாங்க, கல்லை நட்டுறாங்க, வேலியை போடுறாங்க,
பல கோடி நிலமுள்ள மீட்புங்கிறாங்க. மீட்பல்ல, விவசாயிடமிருந்து நில உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 3 கோரிக்கைகளை இவர்களோடு நீண்ட காலமாக வச்சாச்சு, போராடியாச்சு, கவனம் தீர்த்தாச்சு, மனு கொடுத்தாச்சு. எந்த நடவடிக்கையும் இல்லாதால தேர்தல் நேரத்தில் இவர்கள்லாம் விவசாயிகளை சந்தித்து பொய்யான பரப்புரைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே விவசாயிகள் கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் நாங்கள் இன்று ஈடுபட்டிருக்கிறோம். கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் உறுதியாக தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனை பேர்